Hi friends, welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me. ஸோ எங்கே கிளம்பிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஷாப்பிங் தான். நியூ இயர் பொங்கல்லாம் வருது இல்லையா, ஸோ அதுக்காக தான் கிளம்பிகிட்டு இருக்கோம். ஸோ சிம்பிளாக ஹேர் பின்னு குத்தி நான் டைப் பண்ணியிருக்கேன். எனக்கு நார்மலாக பின்னெல்லாம் நிற்காது, ஜோதிகா கிளிப் தான் குத்தியிருக்கேன். பட் ஒரு வழியாக பிடிச்சி அப்படியே சுருட்டி கிருட்டி எப்படியோ நிற்க வச்சுட்டேன். நாங்கள் கிளம்புறது பெருசு இல்லைங்க, நான் பாப்பாவை கிளப்பாங்குள்ளேயும் ஐயோ மேடம் இப்போ குப்பரிக்கு அடித்து தவள ஆரம்பித்ததுலேருந்து சுத்தமாக படுக்கவே மாட்டாங்க. இப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. அது கிளைமேட் வேறு சரியில்லாததுனால ஃபுல்லாக கவர் பண்ணி தான் கூட்டிகிட்டு போனோம். நாங்கள் ரொம்ப லேட்டாலாம் கிளம்பல, லைக் ஒரு 4:30 5 o'clock கிளம்பிட்டோம். பட் ஸ்டில் ரிட்டன் வரும்போது உங்களுக்கு ரொம்ப பனியாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் நல்லா எல்லாமே கவர் பண்ணி கூட்டிகிட்டு போயாச்சு. அண்டு பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கேன் இந்த ட்ரெஸ் டாப்பு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நான் ஆல்ரெடி தான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பிளாக் கலர் பலாசோவோட இதை பேர் பண்ணியிருப்பேன். பட் இந்த வாட்டி ப்ளூ ஜீனோட நான் பேர் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னமோ இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ப்ளூ ஜீன் பார்த்திங்கன்னா நான் ப்ரெக்னென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி வாங்கினது தான். கொஞ்சம் எனக்கு எப்படி சொல்கிறது, வாங்கும்போது வாங்கிட்டேன், பட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக கசகசன்னு இருக்க மாதிரி இருந்தது. பட் இப்போ டெலிவரிக்கு அப்புறம் போட்டால் பயங்கர லூஸாக, என்ன சொல்கிறது, ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. பட் கொஞ்சம் லூஸாகவும் ஆகிடுச்சு. ஸோ அதை போட்டு கிளம்பியாச்சு. போயிட்டு சென்னை 6 தான் போயிருந்தோம். வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஷாப்பிங். ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி குமரன் போயிருந்தோம். அங்கே சென்னை 6லேயே பக்கத்துலேயே இருக்கும் இல்லையா, ஐ மீன் மாடியில் இருக்கும். வெள்ளி செக்ஷன் தான் போயிருந்தேன். என்கிட்ட 2 பழைய ரிங் இருந்தது. அது ரொம்ப ஒரு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு பத்தாமல் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதை போட்டுட்டு நம்ம ஒன்று புதுசாக வாங்கிடலாம், பிகாஸ் யூஸே பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னு. பட் அது கிளம்பும் போதே ஹஸ்பண்ட் சொன்னாங்க, வெள்ளியும் பயங்கர விலையாக இருக்குது, ஸோ நீ இவ்வளோ ரேஞ்ச் தான் மைண்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராத, கொஞ்சம் முன்ன பின்ன விலை இருக்கும்னு. சரி ஓகேன்னு 2 ரிங் என்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போயாச்சு. அங்கே போனோன்னு சொன்னாங்க, இந்த 2 ரிங்குமே அபவ் 5 கிராம் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இதை எடுத்துப்போம், பிலோ 5 கிராம் இருந்தால் எடுத்துக்க மாட்டோன்னு. பட் நான் கொடுத்தது ஆல்மோஸ்ட் ஒரு 8 கிராம் 9 கிராம் இருந்தது. கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 600 தாங்க. ஸோ 600 இருந்தது. நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு ரிங்கை நான் சூஸ் பண்ணேன். அது 400 தான். பிகாஸ் என் விரலுக்கு பார்த்தீங்கன்னா ரிங்கே அமையாது, எனக்கு ரொம்ப சின்னமாக தான் வேணும். இங்கே எடுத்து வச்சுருப்பேன் ப்ளூ கலர், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே ட்ரேயில் இங்கிட்டு 2 ஒன்று பழசு மாதிரி இருக்கும், அந்த ஒரு மாதிரி க்ரௌன் மாதிரியும் க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சது தான் என்னோட பழசு. இங்கிட்ட ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் ப்ளூ கலர், அது 400. பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் எக்ஸ்ட்ரா பாக்கி இருக்க அமௌண்ட்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம், நீங்கள் ஒன்று எக்ஸ்ட்ராவாக பர்ச்சேஸ் பண்ணோம், இல்லைனா அப்படியே விட்டுறணும், எப்படிங்க நம்ம காசை விட்டுட்டு போக முடியும். சரி 2 ரிங்கில் ஒரு ரிங் மட்டும் போட்டுட்டு எடுக்கலாம் அப்படின்னாலும் அது பிலோ 5 கிராம் வருது, ஒரு ரிங் மட்டும் போட்டால். ஸோ அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் ஏதாவது இயரிங் வாங்கிக்கோங்க பாக்கி 200க்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம சின்னதாக ஒரு வெள்ளி இயரிங் வாங்கி வைப்போம், பாப்பாவுக்கு எதுவும் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்னு பார்த்தா சின்ன கல் வச்ச இயரிங் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபவ் 1000. ஸோ அதுதான் மேனேஜர் கிட்ட பாருங்க நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நான் வாங்கினேன்னா இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம ஒரு சில்வர் வாங்க போகணுன்னா நம்ம எப்படி பிளான் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் vlogல சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ்.